வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதை பற்றி தான் படிக்க போகிறோம். நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரெயினோட எபிலிட்டின்னு சொல்கிறோம். பிரெயின் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, புதுசாக ஒரு லேர்ன் பண்ணுறோம், நம்ம கையில் அடிப்பட்ட ஒரு இன்ஜுரி ஆகுது, ஒரு புது என்வரான்மெண்ட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம், எப்படி சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுறோம், அது ரீஆர்கனைஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை பிரெயின்ஸ் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன, அதே மாதிரி இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இதை பூஸ்டப் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்கு, 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி, ரெண்டாவது வந்து ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி. ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பிரெயினில் வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் என்ன நடக்குது அதை பொறுத்தது, அதை தான் வந்து ஸ்ட்ரக்சரல் சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறோம், இல்லை வந்து பஸ்ஸுல் மாதிரி ஒரு கேம் விளையாடுறோம், அப்போ வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி. நம்ம பிரெயின் செல்ல ஒரு டேமேஜ் ஆகுது, அதை சரி பண்றதுக்கு அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து எப்படி சரி பண்ணிக்குது அப்படிங்கிறது தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு நடந்த விஷயங்கள் இதை சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 4 விஷயங்கள் முக்கியமா இருக்குது. நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போதோ இல்லை புதுசா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது நம்ம வந்து நியூரான்ஸ் வந்து புது கனெக்ஷனை ஃபார்ம் பண்ணிக்குது. இதே விஷயத்தை நம்ம வந்து தொடர்ச்சியா பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ராங்கரா போகுது. இல்லைன்னா நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து வீக்கர் ஆகுது, இல்லைன்னா டிஸப்பியர் ஆகுது. அதே மாதிரி பிரெயின் வந்து செல்லு ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணும்போது அது ரீவைர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சரி பண்ணிக்குது. இப்படி தான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எக்ஸாம்பிள்ஸுக்கு இது என்ன மாதிரி ஆக்ஷன்ல என்ன எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். லேர்னிங் அண்ட் மெமரி, ரெக்கவரி ஃப்ரம் பிரெயின் இன்ஜுரி, ஹேபிட் ஃபார்மேஷன் அண்ட் பிரேக்கிங். அதாவது குட் ஹேபிட் பேட் ஹேபிட் அதை வந்து நம்ம வந்து அதை வந்து ஸ்ட்ராங்கர் படுத்திக்க பண்ண முடியும், இல்லை ஸ்டாப் பண்றதுக்கும் நம்ம செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பிளைண்ட் அண்ட் டெஃப் அடாப்டேஷன், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு டச் பண்ணியோ இல்லை ஒரு சவுண்டை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்க வந்து விஷுவல் கார்டெக்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா வந்து இதில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஜெனடிக்ஸ், சுற்றி இருக்க சுற்றுப்புறம், நம்ம வந்து பரம்பரையாக வந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஸோ அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணும்போது கண்டினியூட்டியாக பண்ணும்போது இதோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நியூட்ரிஷன் வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம் அதை பேஸ் பண்ணி இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீப், வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், டயட் ஃபாலோ பண்றோம், ஆனா வந்து சவுண்ட் ஸ்லீப் எடுத்தோம்னா அப்படி எடுக்கும்போது இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது கூட முக்கியமான விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி எப்படி வந்து பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேர்னல் வந்து நம்ம தொடர்ச்சியாக படிக்கிறோம், ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதை வந்து பூஸ்டப் பண்ணுது. மெடிடேஷன், யோகா இதெல்லாம் செய்யும் போது அது லெவலில் வந்து அதிகமாகுது. அடுத்தது ஒரு மார்னிங் ரொட்டீன், காலையில் எழுந்து உட்காந்து எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ஒரு 5 o'clock ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணும்போது இது வந்து பூஸ்டப் ஆகி நமக்கு வந்து அதனால நிறைய பெனிஃபிட் வருது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸ் வந்து மார்னிங் 6 to 6:30 நம்ம வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த ரொட்டீனாக மாற்றும் போது இது வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம், ஒரு 6 months வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக டெடிகேட்டடாக படிக்கிறோம் அப்படின்னு பண்ணும்போது இதோட நம்ம பூஸ்டப் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சர் கூட கனெக்ட் பண்ணும்போது, நேச்சர் கூட ஒரு வாக்கிங் போகிறோம், ஒரு மரம் செடிகள் உள்ள இடத்துல வந்து வாக்கிங் போகிறோம், இந்த மாதிரி போகும்போது நம்மளோட லெவல் வந்து பூஸ்டப் ஆகி அதிகமாகுது. அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம், நம்ம வந்து செல்ஃபோனு, லேப்டாப்பு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இதோட டைம் வந்து நம்ம குறைச்சிட்டு ஸ்க்ரீன் டைம் குறைச்சோம்னா நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம பூஸ்டப் லெவல் வந்து அதிகமாகுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி வந்து பூஸ்டப் பண்ணுற விஷயமா இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரெயின் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, அது வந்து லைஃப் லாங் க்ரோத் ஆகிட்டே இருக்கிறது தான், புது விஷயங்களை அடாப்ட் ஆகுது. அதே மாதிரி அது ரெக்கவர் பண்ண வேண்டிய விஷயங்களை த்ரூ அவுட் லைஃப் வந்து அது ரெக்கவர் பண்ணி சரிப்படுத்திக்குது. ஸோ இதுதான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டியில் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா எங்களை இந்த கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயிலில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.